பேன்க்ரியாடைட்டிஸ் வரப்போ முக்கியமா என்னென்ன சிம்ப்டம்ஸ் வரலான்னு பார்த்தீங்கன்னா, வயிறு வலி. ஸோ வயிறு வலி அடிக்கடி வருதுன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பேன்க்ரியாடைட்டிஸாவும் இருக்கலாம். இந்த வலி பார்த்தீங்கன்னா, வயிறோட மேல் பகுதியில இருந்து அது அப்படியே முதுகுக்கு பரவுற மாரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜுரம் வரலாம், வாந்தி வரலாம், வயிறு ஒரு மாரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு மாரி படபடப்பா வரலாம். இதெல்லாம் தான் ரொம்ப காமன் சிம்ப்டம்ஸ் ஆஃப் பேன்க்ரியாடைட்டிஸ். பேன்க்ரியாடைட்டிஸ் ஏன் காமனா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட்டு பித்தப்பை கற்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஆல்கஹால் கன்சம்ப்ஷனாலயும் பேன்க்ரியாடைட்டிஸ் வரலாம். ஒரு சில வைரஸ் எஸ்பெஷலி மம்ப்ஸ் அந்த மாரி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் பேன்க்ரியாடைட்டிஸ் வரலாம். ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ல பாடியில இருந்தாலும் பேன்க்ரியாடைட்டிஸ் வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் நம்ம ERCPன்னு சொல்லுவோம். அந்த ப்ரொசீஜர்ஸ்னாலயும் வரலாம். சில பேருக்கு அடிபட்டாலும் பேன்க்ரியாடைட்டிஸ் வரலாம். இதோட முக்கியமான விஷயம், இது ஃபேமிலில கூட ரன் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தாலுமே பேன்க்ரியாடைட்டிஸ் வரதுக்கு